நிஃப்டியோட ப்ரிவியூ ரிவ்யூ பார்த்துடலாம். கண்டினியூஸாக நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ப்ரிடிக்ஷன் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துன்றக்கூடாது. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் ஒரு கேப் டவுன் கொடுத்தாலுமே பாருங்கள், மார்க்கெட் ஒரு கேப் டவுன் கொடுத்தாலுமே இங்கே ஒரு பெரிய கன்சாலிடேஷன் ஏரியா தான் நம்ம பார்க்க முடியுது. நம்ம லாஸ்ட் டைமே சொல்லிட்டோம், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,000க்கு மேலே, அதாவது 24,050 24,000க்கு மேலே தான் ஒரு பெரிய மூவ் கிடைக்கும் அப்படின்றது. ஆர்எஸ் 23,750க்கு கீழே இந்த ரேஞ்ச் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னவா இருக்குன்னா ஒரு பெரிய கன்சாலிடேஷனாக தான் இருக்க போகுது. நாளைக்கு எக்ஸ்பீரி வேற இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும்னா ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் தெளிவாக ஃபாலோ பண்ணுங்க. 23,750க்கு கீழே டைட்டாக ஹோல்ட் பண்ணுங்க. மார்க்கெட் நல்லா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அகைன் 300-400 பாயிண்ட்ஸ் ஸ்டில் 23,500 லெவல்ஸ் வரைக்கும். அப் ட்ரெண்டுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்லை மார்க்கெட் போகிறதுக்கு. ஒன் சைட் மூவாக தான் மார்க்கெட் இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்குறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இந்த டார்கெட் நமக்கு ரீச் ஆகுதா இல்லையான்னு. தேங்க்யூ.